ஃபினான்சியல் வேர்ல்ட்ல ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி சேஞ்சை தான் சொல்ல போறேன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா டைரக்டா தான் இனிமே நாங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஷேர்ஸா இருக்கட்டும், ஸ்டாக்ஸா இருக்கட்டும், டைரக்ட் தான் ஃபியூச்சர்னு சொல்லிட்டு வந்த ஜியோ பிளாக் ராக் வந்து இப்போ டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து சேஞ்ச் ஆகுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்து ஏன் இதை வந்து பண்றாங்க, ஏன் இந்த யூட்டர்ன், அதாவது உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இதனால என்ன மாதிரியான இம்பாக்ட் வரும், அதாவது டைரக்ட் ஒன்லி மாடல்னு லான்ச் பண்ணி இப்போ டிஸ்ட்ரிபியூட்டரை வந்து ஜியோ பிளாக் ராக் சேர்க்கிறாங்க. ஸோ இதனால இன்வெஸ்டர்ஸ்க்கு எந்த மாதிரியான இம்பாக்டா இருக்கட்டும், பெனிஃபிட்ஸா இருக்கட்டும், இது எதுக்காக இவங்க இந்த ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஜியோ பிளாக் ராக் அதாவது ஸ்டார்டிங்ல டைரக்ட் ஒன்லி மாடலா வந்து யூஸ் பண்ணாங்க. அதாவது டைரக்டா நீங்க வந்து ஷேர்ஸை வாங்கலாம், ஏதோ ஒரு ஏஜென்ட்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் லான்ச் பண்ணாங்க. அதாவது எந்த ஒரு ஏஜென்ட்டும் தேவையில்லை, அட்வைசர் தேவையில்லை, நீங்க நேராவே வந்து ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி நாங்க நேராவே வந்து உங்களுக்கு டைரக்டா ஷேர்ஸை வந்து சேல் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா கமிஷன் ஜீரோ, அதாவது எந்த ஒரு இடையில எந்த ஒரு தரகரும் இல்லை, எந்த ஒரு அட்வைசரும் இல்லை அப்படின்றதுனால அவங்களுக்கு எந்த ஒரு கமிஷனும் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஜீரோ கமிஷனை வந்து அப்ளை பண்ண மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் கம்மியாச்சு, லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸுமே வந்து கொஞ்சம் அதிகமாச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ சிம்பிளாக சொல்லும் போது மிடில் மேன் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் வந்து அவங்களுக்கு தான் சேரும். ஸோ இதுதான் வந்து இந்த டைரக்ட் ஒன்லி மாடல் அப்படின்ற மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணி அதுதான் வந்து நடைமுறையிலுமே இருந்துச்சு. இப்போ இதுல என்ன சேஞ்ச் அப்படின்னா இந்த ஜியோ பிளாக் ராக் டைரக்ட் ஒன்லி மாடல்ல டிஸ்ட்ரிபியூட்டரையும் அட்வைசரையும் வந்து சேர்க்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ முதல்ல வந்து சில ஃபண்ட்ஸ்ல தான் வந்து சேர்க்கிறாங்க, அதாவது எஸ்ஐஎஃப் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாத்துலயுமே வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியால இருக்காங்களா. ஸோ இதுல இருந்து டைரக்டர் பிளஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் ஈக்குவல் டு ஹைபிரிட் மாடல் அப்படின்ற மாதிரி தான் இது வந்து தெரியுது. ஸோ இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஏன் வந்து இந்த யூட்டர்ன் அடிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொன்னா கம்பெனியோடைய சிஓ சுவாமிநாதன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தியா மார்க்கெட் ரியாலிட்டியை நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக்கா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, ஆனா எல்லாருமே செல்ஃப் இன்வெஸ்டர்ஸ் கிடையாது. ஸோ நிறைய பேருக்கு வந்து மார்க்கெட்டோடைய நாலேஜ் வந்து கம்மியா தான் இருக்கு. ஸோ அதே மாதிரி பயமுமே அதிகமா இருக்கு அப்படின்றதுனால ஸோ இதனால ஒரு கைட்னஸ் வந்து அவங்களுக்கு தேவை, அவங்கள வந்து கைட் பண்றதுக்கு சில பேர் வேணும். இதுக்கு வந்து அட்வைசர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ற இந்த பாயிண்ட்டுக்காகவும் நாங்க அட்வைசர்ஸையும் டிஸ்ட்ரிபியூட்டரையும் இப்போ இந்த மாடல்ல, அதாவது இந்த விஷயத்துல நாங்க சேர்க்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்மால் டவுன்ஸ்ல வந்து growth பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா P30 சிட்டிஸ்ல இருந்துதான் ஃபியூச்சர் growth வந்து இருக்கு. ஸோ இங்க இன்வெஸ்டர்ஸ் வந்து நார்மலா ஃபர்ஸ்ட் டைம் யூசர்ஸா இருப்பாங்க. அதே மாதிரி டிஜிட்டல் ஃபெமிலிட்டியரி வந்து ரொம்ப வந்து கம்மியா இருக்கும். அவங்களுக்கு அந்த மாதிரி டிஜிட்டல் லெவலில் எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நாலேஜுமே வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் யூசர்ஸ்க்குமே வந்து நாலேஜ் வந்து கம்மியா இருக்கும் அப்படின்ற மாதிரியும். ஸோ இவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவாங்க. இதுக்காகவும் வந்து நாங்க இந்த பிளான்ல வந்து இதை வந்து ஷிஃப்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேர்ட் பிளான் என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது தேர்ட் மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கேல் ப்ராப்ளம் இன் டைரக்ட், அதாவது டைரக்ட் மாடல்ல வந்து இந்த ஸ்கேல் ப்ராப்ளம் இருக்கு. டைரக்ட் மாடல் நல்லதுதான், ஆனா ஃபாஸ்டா ஸ்கேல் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பில்ட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டர் தான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுவாங்க. ஸோ இதனால வந்து எங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் தேவை. ஸோ அதே மாதிரி இந்த இதுல வந்து நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டரை ஷிஃப்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபோர்த் பிளான், அதாவது ஃபோர்த் மெயின் ரீசன் என்ன சொல்றாங்க அப்படின்னா இயர்லி சிக்னல்ஸ் இன்டென்ஷியல் ரெஸ்பான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பெண்ட் அளவுக்கு ட்ராக்ஷன் இல்லை. ஸோ இந்த டைரக்ட் மட்டும் போதாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நம்ம மட்டும் டைரக்டா வந்து எல்லாமே வித்துக்கிட்டு இருக்காலும், டைரக்டா இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க பண்ணாலுமே வந்து எந்த ஒரு ட்ராக்ஷனும் இல்லை, இதுல வந்து எந்த ஒரு லாபமுமே இல்லை. ஸோ டைரக்ட் மட்டும் பத்தாது அப்படின்றதுக்காக இந்த ஷிஃப்ட் அப்படின்னு சொல்றாங்க. டைரக்ட் விசஸ் ரெகுலர், இப்போ இதுக்கு ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா டைரக்ட், அதாவது முன்னாடி இருந்தது என்ன அப்படின்னா எந்த ஒரு கமிஷனும் கிடையாது, அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ் கம்மியா இருக்கும், ரிட்டர்ன்ஸுமே கொஞ்சம் அதிகமா இருக்கும், அதே மாதிரி அட்வைஸ்டரா இருக்கணும், டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கா. ஸோ இவங்ககிட்ட நம்ம எந்த ஒரு டாக்ஸ் டிஸ்கஷனுமே பேசுறதுக்கான அவசியமே இருக்காது. இப்போ ரெகுலரா வந்து எல்லாருமே ஃபாலோ பண்றதை இவங்க வந்து ஷிஃப்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றதுல இதுல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னா ஈஸியா என்ட்ரி பண்ணலாம். ஏன்னா வந்து நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட கிளைண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ நிறைய என்ட்ரிஸ் வரும், அதே மாதிரி ஈஸி என்ட்ரிஸா இருக்கும். அதே மாதிரி அட்வைசர் கைட்னஸ் இருக்கிறப்போ கொஞ்சம் ஃபாலோ பண்றது எல்லாமே வந்து கொஞ்சம் கைட் பண்ணி வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதே மாதிரி இதுல கமிஷன் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி
காஸ்டும் அதிகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ரெகுலருக்கும் டைரக்ட்டுக்கும் இதுதான் டிஃப்ரெண்ட், முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும். இதுல பெரிய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த மூவ் ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட் ஒரு மெசேஜ் கொடுக்குது. என்ன அப்படின்னா, இது வந்து ஃபெயிலியர்லாம் கிடையாது, இது ஒரு ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி சேஞ்ச் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ லாஸ்ட், அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பா வந்து லோ காஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் தான் இருப்பாங்க. ஆனா மாஸ் மார்க்கெட் கேப்சர் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதாவது ஜியோ ஸ்டைல் வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி, அப்புறம் தான் வந்து பெரிய ஸ்கேல் பார்க்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஒன்லைன்ல சொன்னோம் அப்படின்னா, டைரக்ட் மட்டும் பத்தாது, இந்திய மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் தேவை அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து இந்த ஒரு சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்க இந்த ஜியோ பிளாக் ராக் உடைய இந்த டிசிஷனை, இந்த சேஞ்சஸை எப்படி பாக்குறீங்க? அதே மாதிரி நீங்க டைரக்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்களா, இல்ல அட்வைசர்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்களா? மார்க்கெட்டை பொறுத்தவரையும் அட்வைசர்ஸ் எவ்வளோ தேவை, எவ்வளோ அவசியம் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே மாதிரி ஜியோவுடைய இந்த சேஞ்சஸ் எப்படி இருக்கும், எந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் வரும் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.